யாழ்ப்பாணத்தில் கால்நடைகளுக்கும் லெப்டோஸ்பைரோசிஸ் நோய் பரவியுள்ளதா? இந்த கால்நடைகளுக்கு குறிப்பாக ஆடு, மாடு, பன்றி போன்ற கால்நடைகளை மத்தியிலே இந்த தொற்று நோய் இருக்கலாம் என தற்போது சந்தேகிக்கப்படுகின்றது. எனவே அவற்றில் இருந்து குருதி மாதிரிகளை பெற்று அவற்றிலே தொற்று ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை அறிவதற்காக உதவி புரியும்படி நாங்கள் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்துக்கு நாங்கள் ஒரு உதவி கோரியிருக்கின்றோம். அவர்களது ஆராய்ச்சி பிரிவு என்று அவர்கள் இருக்கின்றது. அதன் மூலம் அவர்கள் அந்த ஆய்வை செய்து எங்களுக்கு உதவி புரிவதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம், கரவட்டி, சாவகச்சேரி, பருத்தித்துறை, மருதங்கேணி வடமராட்சி, தென்மராட்சி ஆகிய பகுதிகளில் கடந்த காலங்களில் இந்த நோய் பரவியது. கால்நடைகளுக்கும் இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் பரவக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கால்நடைகளுக்கும் இந்த நோய் பரவியுள்ளதா என்று அறிந்து கொள்வதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் உள்ளிட்ட குழுவினர் நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்திற்கு செல்ல உள்ளனர். குறித்த பகுதிகளில் விவசாயி ஒருவர் உயிரிழந்திருந்தால் விவசாயியின் விவசாய நிலம், கால்நடைகளின் இரத்த மாதிரிகளை கொண்டு வந்து நாங்கள் இங்கு பரிசோதனை செய்வதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம். මනින්ම දියත් කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා.